இனத்தோட சக்தியை கூட்டுறதுக்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணையே நெருப்புல பலி கொடுக்குறாங்க. சுமதி பேய்கிட்ட இருந்து அந்த எஸ்ஐ எப்படியோ தப்பிச்சிட்டாரு. நம்ம ஹீரோவும் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கூல்ல போய் நம்ம ஹீரோயினா சைட் அடிச்சிட்டு நிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹீரோயினோட தம்பி வந்து செவுட்லயே ஒண்ணு வைக்கிறான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் மயக்கத்துல இருந்து நம்ம ஹீரோவை எழுப்பி விட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோயினோ மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி வந்து நிக்கவும் 2 பேரும் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காதலும் வளருது. ஹீரோவோட குரூப் எல்லாரும் சேர்ந்து அந்த சுமதி வளைவை கடக்கிறதுக்கு வரும்போது அங்க இருக்க ஆபீசர் செக் போஸ்ட க்ளோஸ் பண்ணிருந்தாங்க. இந்த நேரத்துக்கு மேல நீங்க யாரும் அங்க போக வேண்டாம்னு சொல்லவும் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. வெளியே ஒரு அம்மா பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்காங்க. புதுசா வந்திருக்க ஃபாரஸ்ட் ஆபீசர் அந்த சுமதி வளைவோட கதை எல்லாமே பொய் தானேன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த அம்மா செத்து போன சுமதியோட ஊர்ல உள்ளவதான் நானும். பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கொண்டு வரக்கூடிய சரக்குகளை தடுக்க முடியாம அந்த சுமதி வளைவு கிட்ட பேய்களையும் பிசாசுகளையும் ஏவி விட்ட ஒரு கூட்டமே வாழ்ந்துட்டு இருந்து அந்த கூட்டத்துக்கும் ஒரு தலைவன் இருந்தான். அவனோட பையன் தான் சுமதிய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தது. மொத்த கூட்டமும் ஓஹோன்னு கொண்டாடுறாங்க. அதே நேரத்துல அவங்க இனத்தோட சக்தியை வலுவாக்குறதுக்காண்டி அந்த பொண்ணையே பலி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அது தெரியாத அந்த பொண்ணும் குழந்தைக்காண்டி தான் சடங்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வித்தியாசமா இருந்ததுனால கத்துறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஊர் மக்கள் விடாம அங்க எரியிற நெருப்புல இந்த பொண்ணை தள்ளி விட்டு சாகடிக்கிறாங்க. அந்த செத்த அந்த சுமதியும் பிரேதாத்மாவா மாறி இப்பவும் அந்த சுமதி வளைவுங்கிற இடத்துல நின்று இந்த கிராமத்தை பாதுகாக்கிறதா சொல்றாங்க.